ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹரிஸ் எம்டி ஹலி டைரக்ஷன்ல கன்னடத்துல ரிலீஸ் ஆன தனுஜா அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தனுஜா இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீட் தேர்வுல எழுத காத்திருக்கும் ஒரு மாணவி, ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து கடைசி நேரத்துல நீட் தேர்வுல வந்து செலக்ட் ஆகாம போயிருது. அந்த பொண்ணு எப்படியாவது நீட் தேர்வுல கண்டிப்பா எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபசர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து முதலமைச்சருக்கு ஒரு ட்வீட் பண்றாரு. அது வைரல் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு முதலமைச்சருடைய பார்வைக்கு கீழே இருக்கிறவங்க அந்த ட்வீட் பார்த்துட்டு உடனே அவர் எஜுகேஷன் மினிஸ்டரை தொடர்பு கொண்டு அந்த பொண்ணு வந்து நீட் தேர்வு எழுதுறதுக்கு ஊர்ல இருந்து அழைச்சிட்டு போறாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து காலையில ஒரு 2 மணிக்கு 1:30க்கு எக்ஸாம் ஹால்ல ஆரம்பிக்குது. அது 1:30க்கு மேல நீ ஒரு நிமிஷம் தாமதமா போனாலும் அந்த எக்ஸாம் நீ எழுத முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து எப்படி போய் அந்த எக்ஸாம் ஹால்ல சேர்ந்துச்சு, அப்புறம் இந்த பொண்ணு எப்படி அந்த எக்ஸாமை மீட் பண்ணி எழுதிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட கதை. இந்த படத்தினோட கதை வந்து ஒரு டெக்னிக்கலா ஒரு நல்ல கதை தான். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் நல்லவங்களா இருப்பாங்க. இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லவங்க நீங்க பார்த்தே இருக்க முடியாது. அதாவது ப்ரொஃபஸரா வராரு, அவரு வந்து மருத்துவம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அவரு ஒரு ரொம்ப ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா வர்றாரு. ஐயோ, அதெல்லாம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். அவரு என்னன்னா, நான் வாழ்றதே இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக தான், இவங்க இல்லைன்னா நம்ம எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு 1/2 மணி நேரம் ட்விஸ்ட் போடுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபசர் வராரு. ஐயோ, அவரு அதை விட இன்னும் அப்புறம் ரிப்போர்ட்டரு, இந்த படத்தில் நடிச்ச எல்லாரும் முதலமைச்சர் முதல் கொண்டு எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா இவங்களுக்கு வந்து எதிரி அமையிறது என்ன தெரியுமா, அடுத்த நாள் காலையில 1:30க்கு வந்து எக்ஸாம் ஹால்ல இருக்கணும். இந்த கதை வந்து எங்க நடக்குதுன்னா புனேல நடக்குது. புனேனோட சிட்டில நடக்குது. இந்து பாரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல கிராமத்துல இருந்து அந்த புனே ஊருக்கு போகணும். அதை வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல என்ன எழுதிருக்காங்கன்னா, சென்னைக்கு போகணும் காஞ்சிபுரத்துல இருந்து. அதாவது காலையில 8 மணில இருந்து புறப்படுறாங்க. 1:30க்குள்ள போய் சேரணும், அப்பதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வாடகை கார் எடுத்துட்டு போறாங்க. போகும்போது அவங்களுக்கு டைம் ஆயிருது. அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சு போறாங்க. போயிட்டு அங்க போய் அந்த வாத்தியார் போய் கூட்டிட்டு போய் எழுத வைக்கிறார். இவ்வளவுதான் மொத்த கதையே. இந்த கதை வந்து எனக்கு அட்வைஸ் வேணும், நான் எப்படியாவது ஒண்ணு அட்வைஸ் இருந்தா நான் நல்லா பொழைச்சுக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அட்வைஸ்லயே வச்சு செஞ்சிருப்பாங்க. ஆளுக்கு வந்து எனக்கு நான்லாம் மாணவர்களை காப்பாத்தாம விட மாட்டேன், நீட் தேர்வுனா எந்த மாணவி யாரும் தோன்றக்கூடாது, மருத்துவத்தை பத்தி இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படிங்கிறாரு எஜுகேஷன் மினிஸ்டர். அப்புறமேலு அந்த எக்ஸாம் ஹால்ல நடக்கிற வாத்தியாரு எல்லாருமே நல்லவங்க தான். அந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் கூட கிடையாது. அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த எக்ஸாம் ஹால்ல சேர்த்தணும், அவ்வளவுதான் இந்த கதை. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிக்கலன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் வேற என்ன சொல்றதுக்கு. தேங்க்யூ.